நிறைய பேர் பாடணும், நிறைய பாடணும். உங்களுடைய சோதனையை எல்லாம் நீங்க தாண்டுவதற்கு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில தூக்கம் வர்றதற்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையிலே சொல்றேன், நான் பாடிட்டே இருப்பேன். எனக்கு அதிகமான ஏதாவது சூழ்நிலை ஏதாவது வருது அப்படின்னாலே உடனே பாட ஆரம்பிச்சேன். பாஸ்டம்மா நான் ரொம்ப பாடிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா பிரச்சனைகள் அதிகமா வரும்போது அந்த பாட பாட ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்து பாடும்போது அந்த துக்கமெல்லாம் மாறி போகும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்கு குரல் நல்லா இல்ல, அப்படி குரல் எனக்கு பாட தெரியாது, அதெல்லாம் இல்ல. நீங்க என்ன எப்படி பாடினாலும் நம்முடைய தகப்பன் அவர் ரசிக்கிறவர். அவருக்கு ராகமும் தாளமும் தேவையில்லை, மனசு மட்டும்தான் தேவை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றான், வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையுமே விழித்திருப்பேன். அப்போ காலை அதிகாலை ஜெபத்துல இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்துட்டு அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். சங்கீதம், எத்தனை சங்கீதத்தை தாவீது எழுதி இருக்கிறாரு. அப்போ அந்த சங்கீதம் எல்லாம் அவனுக்கு பாட்டுல தான் வந்துருச்சு. அது ஆக்சுவலி பாட்டை நம்ம வசனமா படிக்கணும். அப்போ நிறைய பாடுங்க. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நிறைய பாடிட்டே இருப்பான். ஆண்டவரே சோகம் வந்துச்சா, மனசுல கவலை வந்துருச்சா, யோசனை அதிகமா இருக்குதா, இந்த யோசனை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நீங்க பாட்டு பாடுனீங்கன்னா இந்த பழக்கம் ரொம்ப அழகான ஒரு பழக்கம். எப்படி புத்தகம் வாசிக்கிறது ஒரு நல்ல பழக்கமோ அதே போல பாட்டு பாடுகிறது, ஆண்டவரை குறித்து நல்ல பாடல்களை பாடுகிறது ஒரு நல்ல பழக்கம். அதனால இந்த பாட்டினுடைய ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எதுனா, எல்லாமே எனக்காக தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவர், பாதாள வல்லமையை எனக்காய் தகர்த்தவர், உமக்கே ஆராதனை. அந்த சரணத்தை சொல்லும் போது ஆண்டவரை எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சரணம் பார்க்கும்போது, பாவங்கள் எமக்காய் சுமந்தவர், பாடுகள் எனக்காய் சகித்தவர். ஆண்டவரே எனக்காக தானப்பா இத்தனையும் நீங்க செஞ்சீங்க, எனக்காக தானே இந்த பூமிக்கு வந்தீங்க. சேர்ந்து கரங்களை தட்டி அந்த வார்த்தையை நம்ம பாட போறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே.